ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு சல்மா எம்மி கிச்சன். நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா பழம் பொரி சமைக்க போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள், நான் வந்து மைதா எடுத்திருக்கேன் 1 கப்பு, அரை கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் வந்து சர்க்கரை, ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள், உப்பு, ஒரு நேந்திர பழம் எடுத்திருக்கேன். பாருங்க, இப்போ வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் முதல்ல வந்து மைதா போடுறேன் 1 கப்பு, அரிசி மாவு வந்து அரை கப்பு, சர்க்கரை 1/4 கப்பு, ஏலக்காய் பொடி, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு, தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து புளிச்ச தோசை மாவு வந்து 2 டேபிள் டீஸ்பூன் வந்து இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு வந்து எதுக்கு போடுறோன்னா பழம் பொரி வந்து அப்போ தான் நல்லா வந்து சாஃப்டாக வரும். அதனால தான் தோசை மாவு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது செட் ஆகிறதுக்கு வச்சிடலாம். நேந்திர பழம் வந்து இப்போ வந்து 2 பாதியாக வெட்டிக்கலாம். பாதி பாதியாகவும் போடலாம், இல்லை முழுசாகவும் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. நீட்டாக கூட ஃபுல் இதுவாக கூட போடலாம். நான் வந்து பாதி பாதியாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல் நீட்டாகவே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வந்து ஒன்று ஒன்றா போட்டு டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. ஒன்று ஒன்றா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க, நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன அதே மெத்தடில் ஈஸியான பழம் பொரி வந்து ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.